going to see the example 1.8. Okay, verify the property A transpose whole inverse equal to the A inverse whole transpose with the A. So one of the matrices 2 9 1 7 is given. Okay, it is the property. இது நம்ம verify பண்ணலாம். Please listen. So அப்ப A அப்படிங்கிற matrices நான் எடுத்துக்கிறேன். A அப்படிங்கிறது so 2 9 1 7. So இதெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு நம்ம A inverse find out பண்ணிடலாம். Okay, A inverse அப்படிங்கிறது 1 by determinant of A adjoint A இல்லையா? ஓகே, தென் இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அப்போ 1 by determinant of A அப்படிங்கிறது ஸோ இங்கே 1 அப்படி போட்டுக்கிறேன். டிட்டர்மினன்ட் இந்த ஏக்கும் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ நம்ம இந்த லீடிங் டயகனல் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 7 2 14. ஸோ இதன் ரெண்டு எலிமெண்ட்டும் மல்டிபிள் பண்ணி சப்ளை பண்ணுவோம். அப்போ 1 9 is 9 தான் வருது. அட்ஜாயிண்ட் A 2 into 2 மேட்ரிசஸ் வந்தாலே ஸோ நம்ம என்ன செய்வோம்னா இந்த லீடிங் டயகனல் எலிமெண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கும். அது 2 இருக்கிறது 7 போட்டுக்கணும். அப்புறம் 7 இருக்கிறது 2 போட்டுட்டு ஸோ அதர் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல இதோட சைனை மாற்றிக்கலாம். -1 தென் -9. இதுதான் ஸோ அட்ஜாயிண்ட் A. ஓகே, ஸோ இது மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 1/5. ஸோ 14 - 9ங்கிறது 1/5 தானே. அப்போ 7 தென் -9 அப்புறம் இங்கே -1 2. ஸோ கிடைச்சிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ A இன்வர்ஸ். ஓகே, A இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ A கிவன் மேட்ரிசஸ் ஸோ ஏங்கிறது இதுதான். இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, see here A டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ இந்த 2 9 தென் 1 7 அப்படிங்கிறது தான் A ஓட டிரான்ஸ்போஸ். ஓகே, இதுக்கும் நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். தென் A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். ஸோ இதுக்குரிய ஃபார்முலாவும் ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி அண்ட் இங்கே டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் தான். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2 into 2 மேட்ரிசஸ் தான். ஸோ அப்போ இந்த டிட்டர்மினன்ட் இந்த A டிரான்ஸ்போஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 1 இங்கே போட்டுங்க. 7 2 are 14. ஸோ 9 1 is 9. ஸோ -9 நமக்கு கிடைக்கும். அப்போ இதோடைய வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணீங்க. 2 இருக்கிறது 7 7 இருக்கிறது 2 போட்டுங்க. இங்கே -9 ஸோ -1 போட்டுக்கலாம். இது வந்து அட்ஜாயிண்ட் A. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிச்சு. இது மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/5 தென் 7 -1 -9 2. இந்த ரிசல்ட் என்னன்னா ஸோ A டிரான்ஸ்போஸ் தென் ஹோல் இன்வர்ஸோட ரிசல்ட். இது நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா லிசன் RHS பார்ட்டில் உள்ள A இன்வர்ஸ் தென் ஹோல் டிரான்ஸ்போஸ் இது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ A இன்வர்ஸ் இது பாருங்க, இதுதான் A இன்வர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணது. 1/5 அப்படிங்கிறது ஸ்கேலார். ஸோ அந்த 1/5 அப்படியே எழுதிப்போம். இந்த மேட்ரிசஸ் மட்டும் நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும் 7 தென் -9 ஓகே தென் 7 -9 தென் இதை பாருங்க -1 2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மேட்ரிசஸ் தான் நான் டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்கேலரை அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ பாருங்க இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. செகண்ட் ரிசல்ட். ஓகே, வாட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ்? அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1 and 2 நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். என்ன A டிரான்ஸ்போஸ் தென் ஹோல் இன்வர்ஸ் அதுவும் தென் A இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.